श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुः साक्षात् परं ब्रह्म गुरवे नमः। तस्मै श्री गुरवे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। गोविन्दनाम संकीर्तनम्। यक्षप्रश्नं கடந்த சத்சங்கத்தில் நம்ம 41வது கேள்வி வரைக்கும் பார்த்திருக்கோம். அது ஞாபகப்படுத்துகிறோம். ஸ்லோகம் மொத்தம் படிக்கல. இப்போ அதில் லாஸ்ட்டு கேள்வி லாஸ்ட் வரியில் அங்கே எங்கே பார்த்தோம். கிம் சித் சர்வம் இதம் ஜகத் वायुः सर्वं इदं जगत्. யக்ஷர் கேட்குறார், இந்த உலகம் எல்லாமே உலகம் மொத்தம் வியாபிச்சு ஆவரிச்சு என்ன இருக்கின்றனது? சர்வம் இதம் ஜகத் கிம்சித் அப்படின்னு சொன்னால் ஆகாசம் சொல்லலை, வேறு எந்த பஞ்சமகாபூதம் சொல்லலை, ஆத்மா பற்றி சொன்ன எல்லாருக்கும் புரியாது. அதனால் வாயுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பல கருத்துக்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ரெண்டு ஞாபகப்படுத்திக்கிட்டால் யோசிச்சு பார்த்தா இங்கே எந்த ஒரு சலனம், வாயுன்னாவே சலனம், மூமெண்ட். ஆகாசத்துலேருந்து வாயு வந்துச்சு అని அடிக்கடிக்கு அந்த உபனிஷத்துடைய கருத்து நான் படிக்கிறது உண்டு. அப்போது ஆகாசம் இப்போதைக்கு ஒரு சிவம் போல் ஆத்மா போல் அப்படி இருக்குன்றனது ஒன்றும் பண்ணல. ஆனால் அதில் ஒரு சின்ன த்ராபிங் சலனம் என்னென்னா ஒரு சின்ன மூமெண்ட். அந்த சலனம் ஒரு சின்னது எது என்ன பிராணசக்தி ரூபத்திலோ அந்த ஆகாயத்திலிருந்து தான், வேறு எங்கிருந்தோ வரல. ஆகாயத்தில் ஒரு சின்ன சலனம், அது பிராணவாயு, மகத் பிராணவாயு. அதுக்கப்புறம் பாருங்கோ, நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் சலனங்கள் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் அக்னி வந்துச்சு, அப்புறம் ஜலம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பூமி வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் இங்கே பிராணம் உயிர் இருக்கிறதுக்கு காரணமே அந்த வாயுவாக இருக்கின்றன. அதுக்கப்புறம் அந்த பிராணவாயு இந்த சரீரத்தில் போய் வெளியில் வருது. அப்புறம் 5 பிராணங்களாக எது வேலை பண்ணுறதோ அதையும் முக்கிய பிராணந்தான். அப்படியான இதெல்லாம் பேசிட்டு நம்ம அதுக்கு பிரஷ்னோபனிஷத்தில் பிராணத்துடைய முக்கியத்துவம் சாந்தோபனிஷத்தில் சொன்ன கதை போல் சொல்லப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் கூட ஞாபகப்படுத்திக்கிட்டோம். அதனால் கடைசியாக அன்றைக்கி நம்முடைய வாயுபுத்திரனான ஹனுமானை பற்றி சொல்லியிருக்கோம். அதனால தான் ஹனுமான் பிராணசக்தி. அதனால் ராமர் ஆத்மனு போய் சேரணம்னா ஹனுமான்ஜியான பிராணசக்தியோடைய பர்மிஷன் இருந்தால் தான் போக முடியும். ஹனுமான் சாலிசர் கூட அப்படி எழுதியிருக்காரு. அவருடைய கிருபை இல்லாமல் பர்மிஷன் இல்லாமல் நோ ஒன் கேன் என்ட்ரி கோ டு. அப்படி என்ன அர்த்தம் என்ன? பிராணத்தினை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டால் தான் இந்திரியன் கட்டுப்பாட்டில் இருக்கணும். பிராணத்தினை கட்டுப்பாட்டில் வச்சா தான் மனசு கட்டுப்பாட்டில் இருக்கும். கட்டுப்பாட்டில் இருக்கிற உடம்பு புலங்கள் மனம் புத்தி எல்லாம் வச்சு புத்தினை ஆத்ம பக்கம் திருப்ப முடியும். அதனால தான் அவர் அஃப்கோர்ஸு பிரம்மச்சாரியாக இருந்தார் ஹனுமான்ஜி. எப்படிப்பட்ட தபஸ் நிஷ்டா. அதனால் நிறைய பேருக்கு இப்போ கூட அந்த பிரம்மச்சாரிய விரதம் பண்ணணும் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆஞ்சநேயர் உபாசக தெய்வமாக இருக்கும்.
உபாசக தெய்வமாக இருக்கு. அப்படி என்ன வேறு யாரும் பண்ணக்கூடாத கிரகஸ்தர்கள்னா அப்படி கிடையாது. கருத்து புராணிகமாக எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கு. அது வேதாந்தபரமாக நம்ம திருப்பி பார்க்கும்போதும் அது புரிஞ்சுக்கணும். சரியா? இது ஆனதுக்கு பிறகு இப்போது அடுத்த 67 68 ஸ்லோகங்களுக்குள்ள வர 42லிருந்து 45 கேள்விகள் வரும். கேள்விகள் 42லிருந்து 45 வரைக்கும் 67 68 ஸ்லோகங்களுக்குள்ள கேள்வி பதில் வரும். உங்கள் பேப்பர் எங்கள் வீட்டில் இருக்கு. வீட்டில் நான் எடுத்து வச்சுக்கல. அப்புறம் படிக்கிறோம். கிம் ஸ்வித் ஏகஹ விசரதே சூரியः ஏகஹ விசரதே பிரித்து பிரித்து சொல்கிறதுனால ஒரு கேள்வி சுலபந்தான். உங்களுக்கு கையில் இருந்தால் ஒரு சந்தோஷம், அதனால கொடுத்துட்டோம். இங்கே வர இந்த கேள்விகள் கூட ரொம்ப அற்புதமான கேள்விகள். மேலோட்டமாக இந்த கேள்விகளெல்லாம் பார்க்கும்போது சிலது சிம்பிளாக அப்படி இருக்கும். அதனால தான் நம்ம லௌகிக திருஷ்டி, அப்புறம் பாரமார்த்திக திருஷ்டி, அதுக்கப்புறம் லௌகிகத்துக்கு பாரமார்த்தத்துக்கு நடுவில் இருக்கிற பௌராணிக திருஷ்டி, 2 விதமாகவும் 3 விதமாகவும் பார்த்துட்ருக்குறோம். அப்படி புரிஞ்சுக்கணும். சரியா? என்ன கேட்குறாருன்னா, அன்றைக்கி இது படித்து ஜஸ்ட்டு இன்டர்வியூ ஆரம்பித்து அப்புறம் பார்க்கலாமன்னு சொல்லிட்டேன். எது இந்த உலகத்தில் கேட்கல, எது தன்னந்தனியாக சஞ்சரிக்கிறது யாருன்னு கூட கேட்கல. எதுன்னு கேட்டாங்க. கிம் ஸ்வித் வாட் ட்ராவல்ஸ் அலோன் அப்படின்னு கேள்வி கேட்டால் இங்கே அதுக்கு பதில் என்ன கொடுத்தாருன்னா, சூரிய பகவான் சூரியன்தான் தன்னந்தனியாக அவர் பாட்டுக்கு அவர் சஞ்சரிச்சிட்ருக்கிறார். சூரியனை பற்றி ஆல்ரெடி ஆரம்பத்திலேயே முதல் கொஷன்லேயே வந்துச்சு. சூரியனை சுற்றி பக்கத்தில் யாரெல்லாம் போவாங்க அப்படின்னு. ஸோ இங்கே கருத்து என்ன எப்படி பார்க்கணுன்னா, அன்றைக்கி வேறே சத்தர்ஷனில் சொன்னாலும் வேறே கிளாஸில் சொன்னாலும் சொல்லியிருந்தா ஓகே, பரவாயில்ல, திரும்பி சொல்கிறேன். என்ன சொன்னோம்? fools always will live and travel together. அது பஞ்சதேஷில் அந்த ஸ்டோரி வந்ததுனால 10 பேர் ஃபூல்ஸு. அது இங்கேயும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன நதி தாண்டினோன்னு. அதனால் ஃபூல்ஸ் ஆல்வேஸ் வில் லிவ் டுகெதர் அண்ட் தே க்ரை அண்ட் சஃபர் டுகெதர். சரியா? ஸோ கிம்ஸ் வித் ஏகஹ விசரதே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போதும், அப்போ இதுக்கு ஆப்போசிட் எடுத்தால் என்ன சொல்லணும்? வைஸ் பீப்புள் ஆல்வேஸ் மூவ் அலோன். வைஸ் பீப்புள் ஆல்வேஸ் மூவ் அலோன். இதுக்கு சாஸ்திரத்தில் அங்கங்கே எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டது. என்னன்னா, இப்போ இங்கே சூரியனை பற்றி பேசுகிறோம். சிங்கம், ஆமாம், சிங்கம் தன்னந்தனியாக போகும் காட்டில். அது மீட்டிங் சீசன் வரும்போது லைனஸ் கூட இருக்கு. அப்போது அதுக்கப்புறம் குட்டியை அந்த லைனஸ் பார்த்துக்கணும். இது ஒன்றும் இது பாட்டுக்கு இது இதுக்கு பசிக்குது போகணுன்னு தன்னந்தனியாக அப்படியே கம்பீரமாக போகும். பயமே கிடையாது. சொல்லியிருக்கேன் இந்த கருத்து இங்கே. சுயமேவ முருகேந்திர தானே அதெல்லாம் சொன்னேன். சரி, ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிறேன் கேட்காதவங்களுக்கு ஒரு ரிவிஷன். அப்புறம் பாம்பு கூட தன்னந்தனியாக போகும். அதில் குரூப்பாக காக்கா பறவை போல் அதெல்லாம் போகாது. அதேபோல் ஞானிகள் எல்லாம் இந்த லோகத்தில் ரொம்ப தைரியமாக தன்னந்தனியாக சஞ்சரிச்சிட்ருப்பாங்க அப்படின்னு கருத்து. ஆனால் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் நிறையாவே. இங்கே தன்னந்தனியாக இருக்கிறது என்ன? சரி, காலையில் பாருங்கள், சூரியன் எவ்வளோ கம்பீரமாக அழகாக எப்படி வராரு. சரியா? அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் இங்கே திரும்பி
அங்கே வாயு பற்றி சொன்னோம். இங்கே லைஃப் நடக்கிறதுக்கு, ஜீவனம் நடக்கிறதுக்கு, ஜீவராசிகள் எல்லாருக்கும் அந்த சூரியன் வரணும். அவர் வந்ததுக்கப்புறம் நிறைய இங்கெல்லாம் நமக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு அவர் தான் காரணம். பூமி காரணம், அப்புறம் அவரு காரணம். அப்படி பார்க்கும்போதோ இதில் தன்னந்தனியாக போகிறது இருக்கிறதுன்னு இல்லை. சில பேர் இருப்பாங்க, டிப்ரெஸ் ஆனவனு கூட லோக்கத்தில் யாரு கூட பேச மாட்டான், போக மாட்டான், பார்க்க மாட்டான், இப்போ அப்படி மூடியாக இருப்பாங்க. மூடியாக இருக்கிறது தன்னந்தனி இல்லை. இன்ஸ்பிரேஷனோடு இருக்கிறது, எப்பவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது, உற்சாகத்தோடு இருக்கிறது. அதுக்கப்புறம் 10ல் இருந்து 11வது ஆள்னு சொல்லுவாங்க இல்லையா. 10 பேர் தான் இருக்காங்க, அந்த 10ல் இவன் இருக்கான். ஆனால் இவன் தன்னந்தனியாக இவன் தெரியுமே பிரகாசிப்பான். நட்சத்திரங்கள் அத்தனை கொண்டு வந்து வேங்கோ, எல்லா வச்சு சந்திரனும் பிரகாசமாக இருப்பான் இல்லையா. இல்லை சூரியனே சர்வ மண்டலங்களுக்கும் சேர்ந்து அவர் தான். சூரிய மண்டலம் சோலார் சிஸ்டத்துக்கு சுற்றி தானே இதெல்லாம் இருக்கே. ஆனால் சூரியனுக்கு இருக்கிற பெருமை இல்லை, இவர் தான். அதனால் நம்முடைய பிஹேவியர், நம்முடைய பர்சனாலிட்டி, ஏதோ காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நிறைய நகை வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ணால் தன்னந்தனியாக அது தெரியும். அது இல்லை. எதுவும் இல்லாமல் சாதாரணம் இருந்தால் கூட நம்முடைய ப்ரெசன்ஸே அங்கே 10 பேர் கூட்டமான கூட்டத்தில் ஒருத்தனாக இருக்கக்கூடாது. நம்ம அப்போ என்ன சார் ஷோ ஆஃப் பண்ண சொல்கிறீங்களா? ஆமாம், ஷோ ஆஃப் பண்ணணும். எப்படிப்பட்ட ஷோ ஆஃப் பண்ணால் உன்னுடைய ஸ்வபாவம், நீ ஒன்று பார்த்தவை அது என்னன்னு சொல்ல முடியாது. அப்படி எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறது போல் நம்ம பேச்சு, செயல், நடவடி எல்லாமே அப்படி இருக்கணும். அது எப்போ உள்ள பக்தி, வேல்யூஸ், தர்மம் அண்ட் ஞானம் இதெல்லாம் இருக்குமோ, ஞானிக்கு போல் அது நம்ம சொல்லிக்க வேண்டியதில்லை. சிங்கம் போல் ஸ்வயமேவ மிருகேந்திரதா, அது தன்னை தான் அது ஷைன் ஆகுது. சூரியன் எனக்காவது லீவ் போடுறாரு, லேட்டாக வர்றாரு. பஞ்சாங்கத்தில் சில வாட்டி சன்ரைஸ் டைமு சன்செட் டைமுன்னு எழுதுறாங்க. அது ஏதோ கேல்குலேஷன் வச்சு அது போல் கரெக்டாக வர்றாரு, கரெக்டாக எழுதுறாரு. இன்றைக்கி சூரிய கிரகணம்னா அதெல்லாம் கேல்குலேஷன் தானே, அதெல்லாம் நடக்கிறது. பட் அவருக்கு ஒன்றும் கிரகணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது நடுவில் நடக்கிற ஒரு ஃபினாமினா. சரியா? அப்போது அவர் விஸ்ராந்தி எடுக்கிறது இல்லை, இல்லைன்னா டைடானது போலும் இல்லை. பார்த்தீங்களா? அப்போது ஏன் அப்படிப்பட்ட அவருக்கு அந்த பெருமை எங்கேருந்து வந்தது? இல்லை, ஈஸ்வரன் இவருக்கு இந்த பெருமை கொடுத்ததே, இந்த போஸ்ட்டில் வச்சதே ஈஸ்வரன். ஈஸ்வரனே இப்படிப்பட்ட இவர்னு மட்டும் சூரியனை செலக்ட் பண்ணார் அப்படின்னா அவர்கிட்ட தர்மம் இருக்கு. தர்மம், அந்த தர்மத்துக்கு தகுந்த போல் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த பெருமை. மேலும் அந்த நமக்கு தர்ம விஷயம் வந்துகிட்டே இருக்கும் இந்த கேள்விகளுக்குள்ள. அப்போது அதனால ஈஸ்வரர் இவருக்கு இப்படிப்பட்ட பதவி. அப்போது நம்ம மூலமாக இந்த லோகத்தில் நம்ம இருக்கிற கொஞ்சம் காலத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் லோகத்துக்கு மக்களுக்கு நடக்கணும்னா அது நம்ம நினச்சி செய்கிறதில்ல, ஈஸ்வர் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கணும். ஈஸ்வர் நம்மளை செலக்ட் பண்ணணும்னா இஃப் யூ வாண்ட் டு பிகம் இஃப் யூ பிகம் ஏ இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். பாகவதம் ஃப்ளூட்டு கதை ஞாபகம் வரணும். ஃப்ளூட்டுக்கிட்ட கேட்டாங்க இந்த கோபிகள் எல்லாம், என்ன புண்ணியம் பண்ண நீ, என்ன ட்ரிக்கு பண்ண, கிருஷ்ணன் இப்படி கையில் வச்சுக்கிட்டே நீ, நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அவங்க கடிக்கவே மாட்டுறாரு. எப்போ பார்த்த அவர் இன்னும் வாய்க்கிட்ட வச்சுக்கிறார் இல்லையா, எங்களை ஒரு முத்தங்கூட கொடுக்க மாட்டேன். அப்புறம் இல்லைன்னா கச்சத்தில் எங்கே வச்சுக்குவானே, எப்பவுமே கையில் வச்சுக்கிறானே விடாமே, என்னதான் புண்ணியம் பண்ணான்னு கேட்டான். அப்போ அந்த வம்சி ஃப்ளூட் சொல்ல இருக்கு, பாசுரி எனக்குள்ளே பாருங்க, போல் ஒன்றும் இல்லை. எப்போ நம்ம அகங்காரம் அது இது எல்லாம் எதுவுமே இல்லாமல் காலியாக இருப்போமோ அங்கே கடவுள்
நெறிஞ்சு இருப்பார். அந்த காளியாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஹீஸ் ஹேலோனஸ், இஸ் கால்டு ஹீஸ் ஹோலினஸ். ஒரு மகாத்மானே ஹெச் சுவாமி அனுபவானந்த சரஸ்வதி சின்மயான சார் சொன்ன வாட் இஸ் ஹீஸ் ஹோலினஸ். எங்கிருந்து வந்துச்சு ஹோலினஸ்? பிகாஸ் ஆஃப் ஹீஸ் ஹேலோனஸ் இந்த ஹோலினஸ் வந்துச்சு. ஹேலோனஸ் அகங்காரம் இல்லை. எவ்ரி திங் பிலாங்ஸ் டு ஈஸ்வரா. ஈஸ்வரன் தான் இந்த சரி மூலம் ஒர்க் பண்ணுறாரு. அவர் எப்படி நடத்துகிறாரோ என்ன பண்ணுறாரோ என்னமோ அதில்லை. நான் எல்லாம் ஊட்டி கொடுத்து வச்சுருக்கேன். அதுதான் சத்தர்ஷனில் பார்த்தது எல்லாம் தாட் இங்கேயும் வருது பார்த்தீங்களா, அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது தானே. அதுக்கப்புறம் சூரியனுடைய லோகம் நமக்கு தெரியணும். இன்டராக்ஷன்னா புத்தி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். புத்திக்கு கீழே மனசு இருக்குது, அப்படியெல்லாம் படித்தோம். ஆனால் அசలు லோகம் தெரியணும்னாவே கண் இருக்கணும். கண்ணுக்கு அதிஷ்டான தேவதை சூரியன். ஆனால் சூரியன் எப்படி வந்தான்னா புருஷ சூக்தம் சொல்கிறதே చక్షుర్ ఇంద్రియం అనేది పవర్ఫుల్. அந்த చక్షు ఇంద్రియత్తులో నుండి సూర్యుని వందారని சொல்லப்படுது புருஷ சூக்திలో. చక్షో సూర్యో అజాయత சந்திரமா மனசோ. சந்திரமா அப்புறம் வரப்போறாரு, ஏன்னா சூரியன் வந்து பக்கத்தில் சந்திரமா அடுத்த கேள்வியில் வரும். சந்திரமா மனசோ ஜாதः இப்படி. முகாதிந்திரश्चाग्निश्च பிராணாத்வாயுர்ஜாயத நாப்ய ஆசீதந்தரிக்ஷம். இப்படி அழகாக விவரிக்கிறது. ஸோ சூரியன் வந்து சக்ஷுர் இந்திரியத்தில் வந்து சூரியன் வந்தார். அதனால அந்த சக்ஷுவுக்கு இந்த சூரியனே ப்ரிசைடிங் டேட்டியாக இருக்கார். இன்னும் இப்படி இதோட அர்த்தம் என்னன்னா, விராட் புருஷனுடைய 2 கண்கள் வந்து இந்த சூரியன் தாமா. விராட் புருஷன்னா த ஹோல் வேர்ல்டு. விராட் புருஷன் இமேஜின் பண்ணால் இந்த உலகம் எல்லாம் விஸ்வரூப விஸ்வரூபா விஸ்வாதார விஸ்வவியாபக நாராயணா விஸ்வதைஜஸ பிராக்ஞஸ்வரூப. விஸ்வம் மொத்தம். அதனால தான் விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ. இது புரிஞ்சு இது கேட்டதுக்கு பிறகு நம்ம வந்து கடவுள்னே வேறு எங்காவது பார்க்கணுமா? நான் பார்க்கலன்னு சொல்லணுமா? பார்க்கறது முயற்சி பண்ணணுமா? என்ன பார்க்குறேன்? பிரத்யக்ஷ நாராயண சூரிய நாராயண தினந்தோறும் காணப்படுறாரே. ஆனால் அது மறக்காமே அப்படிப்பட்ட அந்த பிரத்யக்ஷ தெய்வத்தை பார்க்குறோம், வணங்குறோம், நமஸ்கரிக்கிறோம், ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், நன்றியோடு இருக்கணும். விராட் புருஷனுடைய அப்புறம் இந்த மாதிரி யார் மேலே டிபெண்ட் ஆகாமல் தன்னந்தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கிற இதுதான் கேள்வியில் முக்கியத்துவம். இ ஸ்டாண்ட்ஸ் அலோன் அப்படின்னு புரிஞ்சு. அதனால் அப்போது எது மேலே டிபெண்ட் ஆகிருக்காருன்னு கேட்கணும்னு சொன்னால் தர்மம் ஈஸ்வரன் மேலே டிபெண்ட் ஆகிருக்காரு. அப்போது நமக்கு என்ன கருத்துன்னா, நம்ம இந்த உலகத்திலோ யார் ஏதோ சின்னது அது இது பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் எனக்கு சப்போர்ட் இல்லை. என்னுடைய சப்போர்ட்டு நான் பிடிச்சிக்க வேண்டியது தர்மம் அண்ட் ஈஸ்வரா. அப்போ எனக்கு என்ன பயம்? இண்டிபெண்ட்டாக தைரியமாக இருக்கும். அதனால் சூரியனுடைய மந்திரங்கள் யோகா கேம்ப் அப்படியெல்லாம் சொல்லுவோம், தெரியும் சில பேருக்கு. யூடியூப்பில் பாடியிருக்க யோகாவில் இந்த 12 மந்திரங்களை சூரியன் பற்றி சொல்லும்போது முதல்ல பிரார்த்தனை எல்லாம் சொல்கிறது உண்டு. ஒரு பிரார்த்தனை வந்து நமக்கு தெரியும், காயத்ரி மந்திரமே சூரியனுடைய பிரார்த்தனை தான். அதில் இன்வோக் பண்ணுறது என்ன? சூரியனை இன்வோக் பண்ணி அந்த சக்தினை. ஏன்னா சூரியன்னு சொல்லும் போதே
த பிரைட்னஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அதில். அதனால் அங்கே வந்து தியோ யோன பிரச்சோதயாத். எதுக்கு என்ன தீனு நீ பிரச்சோதனம் பண்ணணும்? ஏன்னா நீ அவ்வளோ பிரச்சோதனமாக இருக்க, தேஜஸாக ஷைனி ஆகிட்டுருக்க. என்னோட புத்தி கூட அப்படி ஷைன் ஆனாதா, நீ அதில் பிரகாசிச்சாதா, அப்போ நானும் கூட தத்துவத்தை நீ தெரிஞ்சுக்க முடியும், நானும் ஷைன் ஆகிடுவேன்னு சொன்னேன். இந்த பாவனையில் எங்கே வரும்? புத்தியில் வரும். அப்போ கருத்து என்னன்னா, சூரியன் அண்ணா இப்போ இங்கே பேசுகிற இந்த கான்டெக்ஸ்டில் இஸ் ஈக்குவல் டு புத்தி. ஏன்னா அடுத்த கேள்வியிலோ சந்திரமா மனசுக்கு ரிஃபர் பண்ண போகிறோம். அதனால் புத்தி ஒழுங்காக இருக்கணும். அதுக்கு தான் காயத்ரி மந்திரம், உபாசனை, அனுஷ்டானம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஈஷாவாஷோபனிஷத்தில் சொல்கிற அந்த ப்ரேயர் பார்த்தோம்னா அங்கே கூட அப்படி தான். ஹிரண்மயேன பாத்திரேண சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன்ன பாவ்ருணு சத்யதர்மாய திருஷ்டயே. அதோடைய கருத்து என்னன்னா, ஓ சூரிய பகவானே, நீ இவ்வளவு பிரைட்டாக இருந்து உனக்கு பின்னாடி இருக்கிற சக்தி, உனக்கு காரணமாக இருக்கிற அந்த என்ன சக்தி இருக்கின்றனதோ, சத்தியஸுடைய அந்த சத்தியத்தின்னு எனக்கு தெரிவிக்க முடியாமல், என் கண்களுக்கு அந்த சக்தி இல்லாமல், நீ நடுவில் ரொம்ப பிரைட்டாக அந்த சத்தியத்தை பார்த்தன வந்து நீ வந்து இப்படி ஒரு மூடி வச்ச போல் ஹிரண்மயேன பாத்திரேன மூடி இருக்கே, நான் எப்படி அப்போ அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்குவேன்? இந்த கண்கள்னால உன்னே பார்க்க முடியல, சத்தியத்தினை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஆனால் உள்ளே இருக்கிற புத்தியனே கண் இருக்கு, அதனால அதனை நீ பிரச்சோதனம் பண்ணியாச்சுன்னா தத்துவம் பூஷன் அபாவருணம். ஐ வாண்ட் டு நோ, அந்த தத்துவம் எனக்கு தெரியணும். பூஷன் ஒரு பேர் சூரியனுக்கு. இந்த மூடி திறந்து எடுத்துரு. அபாவருணம் என்னன்னா நீக்கு, மூடி நீக்கிறது என்ன புத்தியில் இருக்கிற அந்த அக்ஞானம்னு திரைன்னு நீக்கணும். நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறிய எனக்கு. சத்திய தர்மாய திருஷ்டே. எதுக்கு நான் கேட்குறேன்? நான் யார் கேட்குறதுக்கு? ஐ ஆம் தி பர்சன் இன்ட்ரெஸ்டட் டு ரியலைஸ் த ட்ரூத். சத்திய தர்மாய, தர்மத்தின் அனுசரிச்சுட்டு இருந்து சத்தியத்தினை உணரணும்னு ஆசைப்படுற நான். அதனால் நீங்கள் எனக்கு யூ ஹேவ் டு கிராண்ட் த பூன், பிளெஸ் மீ. அப்புறம் அந்த நேம்ஸ் பார்த்தா சூரியனுடைய பேர் மித்ராய நமஹ. எல்லோருக்கும் ஸ்நேகிதனாக இருக்கான். ஆனால் யாரு கூட ஒட்டுக்கலை. உலகத்தில் சூரியன் யாருக்கு வேண்டாம்? செடி கொடி ஜீவராசி சர்வத்துக்கு சூரியன் தேவைப்பட்ட. அப்போ எல்லாருக்கும் சகான்னு சொல்லணும்னா அந்த சூரிய பகவான் தான். அதனால தான் முதல் பேரே மித்திரனாக இருக்கிற சர்வத்துக்கும் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். எனக்குள்ளே கூட அப்படிப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்லி குவாலிட்டி எனக்கு கூட. கொஞ்சம் பேர் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பேர் எனிமீஸ்ன்னு வச்சுக்கிட்டு அப்படி கிடையாது. பட் த சேம் டைம் நான் எங்கேயும் ஒட்டுக்க மாட்டேன். சூரியன் எங்கேயும் ஒட்டுக்க மாட்டார். ஓ மித்ராய நமஹ அப்படி இருக்கிறது மட்டுமா? அவருக்கு யாரு மேலே துவேஷம் கிடையாது. நீ அவரை பூஜிச்சானும் சரி, பூஜிக்கலன்னு சரி, நீ எந்திரிச்சானும் சரி, எந்திக்கலன்னு சரி, அந்த சூரிய வெளிச்சத்தில் நீ என்ன பண்ணுற, தவறு பண்ணுற, அதர்மம் பண்ணுற, அவருக்கு கன்சர்னே கிடையாது. என்னோட தர்மம் கொடுக்கறது தான். மனுஷனும் அப்படி இருக்கணும். அதுதானே கீதையில் சொல்கிறாரு. கிவிங், கொடுக்கணும்னேது என்னுடைய கடமை. தானம் பண்ணுறதுன்னு என்னோட கடமை. தயா கருணை காட்டுறது என்னோட கடமை. எதுக்கு காட்டணும் என்ன கேட்கக்கூடாது, அந்த கேள்வியை கிடையாது அங்கே. அதனால மித்ராய நமஹ. அது மட்டுமா சும்மா அப்படியா? எப்படி இத்தனை பேருக்கு மித்திரன் ஆகிட்டாரு? ரவயே நமஹ. ராஜயத்தே, எப்பவுமே ஷைன் ஆகிட்டே இருக்கிறாரு. அதில் வந்து ரவி ராஜதே, ஸ்வயம் ராஜதே. ரவயே நமஹ. ராஜத்தை என்னென்னா அவங்க ஷைனிங்காக இருக்கான்.
ஆனால் அந்த ஷைனிங்கில் எவ்வளோ சக்தி இருக்கோ தெரியுமா? அபார அனந்தமான சக்தி இருக்கு. அதனால சூர்யாய நம. சூன்னா கூட டிவைன், தெய்வீகமான சூரிய, அது அந்த பதங்கூட சக்தின்னு குறிக்கிறது. எப்படி அக்னிக்கு வெளிச்சம் இருக்கு, சூடு தன்மையும் இருக்குல்ல, வெளிச்சம் இருக்குது, ரெண்டு இருக்குது, ஹீட் அண்ட் த லைட். சூரியனுக்கு கூட அப்படி தான். அவர்கிட்ட ஒரு லைட் மட்டும் இருக்குது, ஹீட் இல்லை. அப்படி இருந்தால் அந்த சூரியன் அப்படி இருக்கிறதுனால சக்தியோட அவருக்கு என்ன பெருமை இருக்குது சார் இல்லையா? எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. பானவே நமஹ. அவர் மட்டும் பாசிக்கிறது இல்லை, அவர் மட்டும் இன்ஸ்பிரேஷன் இருக்கிறது இல்லை. ஒரு இன்ஸ்பைர்ட் அண்ட் எனர்ஜெட்டிக் பர்சன் ஆல்வேஸ் இன்ஸ்பயர்ஸ் அண்ட் எனர்ஜெட்டைஸ் அதர்ஸ் ஆல்சோ. அவன் தர்மவானாக இருந்தால் சூரியன் அப்போ பானவே நமஹ எல்லாத்தையும் பிரகாசிக்க செய்கிறார். அப்படி இருந்து என்ன சொன்ன இப்போ முதல்ல யாருக்கும் விட்டில் ககாய நமஹ. ஆகாயத்தில் போகிறார், இத்தனை வேலை பண்ணுறாரு. யாரு கூடாவது அட்டாச்மெண்ட் இருக்கா? எது கூடாவது அட்டாச்மெண்ட் இருக்கா? ஆகாயமே நான் யாருக்கும் ஒட்டுக்கலையே, அது பெருமையாக பேசிகிட்டு இருந்தா சூரியன் பாரு, நானும் உனக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கேன், நான் உனக்கு ஒட்டுக்கலையே அவர் சொல்கிறேன். ககாயன. அதுக்கப்புறம் பூஷ்ணே நமஹ. அல்டிமேட்லி இதெல்லாம் நீ ஒத்துக்கோ, நம்மளை உனக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் காக் அண்ட் புல் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் கூட, அப்போ பாரு, நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் சக்தி வரதுக்கு காரணமே நீ ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லு, இன்னொன்று சொல்லு, குளோரோஃபில்னு சொல்லு, ஏதாவது சொல்லு, இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து உனக்கு ஜலம் கிடைக்கிற போல் செய்கிற அந்த யாரோ தெரியுமா உனக்கு? சூரியன் புஷ்டினி கொடுக்குறாரு. புஷ்டி என்ன? நம்ம எப்படி சாப்பிட்ட அந்த சாப்பாட்டு நம்மளை எப்படி உயிரோடு இருக்க வைக்கிறது. அதனால இது பாருங்க, பாவனை எப்படி இருக்கணுமோ. என்கிட்ட பணம் இருக்கு, நானும் நல்ல ஷாப்புக்கு போயிட்டு பழமுதிரில் எல்லாம் வாங்கிட்டு வச்சுக்கிறேன், சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இதெல்லாம் அந்த உட்டிட்டி பாவனைத்தனே அந்த பூமியில் அந்த சூரியன் வெளிச்சம் பட்டி இதெல்லாம் வரலைன்னா என்னதை சாப்பிடுவேன்? கரன்சி சாப்பிடுவேன், கம்ப்யூட்டர் சாப்பிடுவேன், செல்ஃபோன் சாப்பிடுவேன், என்ன சாப்பிடுவேன்? இருக்கணுமே சாப்பிட்றதுக்கே. எதுக்கு அகங்காரப்படுறேன்? அகங்காரப்படலாமா? படுறதுக்கு அசல் வாய்ப்பு எங்கே இருக்கு? சான்ஸே இருக்கு. பூஷ்ணே நம்ம புஷ்டின்னு கொடுக்குறவர். அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்பாய நமஹ. ஹிரண்ய கர்ப்பன்னா பிரம்மதேவனுக்கு ஒரு பேர் ஹிரண்ய கர்ப்பம் வேதாந்தத்தில். அந்த பிரம்மதேவனுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறது உண்டு, ஈஸ்வரனுக்கு ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறது உண்டு. அப்புறம் சர்வ தேவதைகளுக்கு மூலம் ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறது உண்டு. அதனால் சூரிய தேவதனை சுற்றி தானே மிச்சம் கிரகங்கள் எல்லாம் சுற்றுறது. ஒரு கிரகம் ஒரு தேவதனை வச்சுக்கோங்களேன். அந்த கிரகமான பூமண்டலத்தில் நம்ம நிற்கிறோம். அப்போ நம்ம கூட பூமி கூட நம்ம சுற்றி பிரதட்சிணம் பண்ணுறோம் தானே அர்த்தம். இந்த பிரதட்சிணம் பண்ணுறது என்னென்னா ஒழுங்கான ஒரு அந்த ஆர்பிட்டில் சுற்றணும், ஒழுங்காக சுற்றணும். அங்கே ஆர்பிட்ஸ் எல்லாம் நல்லா ஒழுங்காக சுற்றணும்னு சொன்னால் உள்ளே இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷனாக இருக்கிற நம்ம கூட ஒழுங்காக சுற்றணும், ஒழுங்காக வாழணும். பாருங்கள் எவ்வளோ ஆழமாக கருத்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹிரண்ய கர்ப்பாய நமஹ. அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்ப மரீச்சே நமஹ. அந்த ரேஸ் பேர் மரீச்சி. கிரணங்கள் வருதா சூரியன் இல்லை, அது அப்படி அங்கே கிளம்பி இங்கே வந்தால் தானே, எல்லா பக்கம் போனால் தானே. இப்போ லைட்டு எல்லா பக்கம் வெளிச்சம் கொடுக்குறது, அந்த பிரசரிக்கிறது, வியாபிக்கிறது. அதனால் மரீச்சையே நமஹ. அதுக்கப்புறம் ஆதித்யாய நமஹ. அந்த புராணிக் ஸ்டோரி எடுத்துக்கிட்டால் அதிதியோடைய பிள்ளைகளிலோ ஆதித்யர்களிலோ இவர் முதல்ல. ஆதித்யர்கள் 12 பேர் இருக்கான்னு சொன்னால் கூட என்ன, அது 12 மாதங்கள்னால வருஷத்தில் அதெல்லாம்
டிஸ்கிரிப்ஷன் நிறைய வரும் புராணத்தில் போன. பட் நமக்கு ஆதித்யர்கள், அதிதி கஷ்யபனுக்கு பிறந்த குழந்தைகள், ஆதித்யாய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ. சவிதுஹு தேவத்தை நீ இவர் உள்ள வச்சிருக்காரு. சவித்ரு, சவிதா தேவதா, அது என்ன ஞானம் தான். அது சரஸ்வதிக்கு தான் சவிதா தேவதைன்னு இன்னொன்று சொல்லி அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கும் புராணத்தில். அதனால் காயத்ரி மந்திரம் అనేది காயத்ரி மந்திரம் கிடையாது, அது சந்தஸ். அது ஆக்சுவலாக அது பார்த்தா சவித்ரு மந்திரம், சாவித்ரி மந்திரம். மந்திரம் பேர் சாவித்ரி, அது ஏதுன்னு அந்த லெங்த், அது சந்தஸ் பேர் காயத்ரி. ஆனால் அது காயத்ரின்னு கானாத் திராயத்தை, இது காயத்ரி. ஓகே, ஸோ அந்த சவித்ரே நாம் அப்படிப்பட்ட அவருக்கு நமஸ்காரம். சவித்ரே நமஹ. அப்புறம் அர்க்காய நமஹ. இத்தனை குணங்களை வச்ச ஒன்று பாராட்டாமே, ஒன்று வழிபடாமே, உனக்கு நமஸ்கரிக்காமல் யாருக்கு நமஸ்கரிக்க முடியும்? நமஸ்கரிக்கத்தக்க கூடிய அரகத்தை இருக்கிற அவர். அரகத அர்க்காய நமஹ. கடைசியாக பாஸ்கராய நம. சூரிய, ரவி, பாஸ்கர இதெல்லாம் ஒரே அர்த்தத்தின் கூடாது. பாசமானாத் இது பாஸ்கரஹ. எகெயின் ஷைனிங் இல்லை. அப்பா என்ன ஷைனிங்கு, என்ன பெருமை, என்ன சொல்ல முடியுமா? என்ன சொல்ல முடியாது, ஏத முடியாது, பேச முடியாது. என்ன பண்ணலாம்? நமஸ்காரம் மட்டும் பண்ணலாம். எத்தனை நமஸ்காரம்? 12வது பண்ணு. இதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் மறந்துட்டு ஓடி ஓடி போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் எல்லாரும் இடிச்சிட்டு அது பண்ணி இது பண்ணி சொன்னோம் இல்லையா? பஞ்சபூதங்கள்னு வருடிப்படுறது தான் ருஷிகளுடைய பழக்கம். எங்கே போகிற கடவுளுக்காகன்னு சொல்லி பக்கத்தில் மனித ரூபத்தில் இருக்கிற கடவுளை திட்டுவேன், அவன் அடிச்சுடுவேன், அவனை தள்ளிடுவேன். அப்புறம் உள்ள கடவுள்னு பார்க்கணுமா? என்ன அஜ்ஞானம் இது, ஃபூலிஷ்னஸ் இது. கண்ணுக்கு நேரம் அவ்வளோ பிரத்யட்சமாக இருக்கும்போது என்ன டிக்கெட் வாங்கணும், எங்கே போகணும், என்ன கஷ்டப்படணும்? நீ எங்கே இருந்தால் அந்த டைரெக்ஷனில் அவர் ஒன்று பார்க்குற போல இருப்பார். ட்ரை பண்ணி வரேங்க. லாஸ்ட் டைம் சொன்னேன் நான், நீ இங்கே நின்றுட்டு ஒன்று பார்க்குறதே உனக்கு நீ இருக்காரான்னு தோணும். இந்த எவ்வளோ பெருமை இது. அதனால் எல்லா மந்திரம் சொல்லியாச்சு. பாஸ்கரன் கடைசியில் ஓம் ஸ்ரீ சவித், அது 13வது மந்திரம், அது ஜென்ரலாக இருக்காது, சேர்த்து சொல்லுவாங்க. ஓம் ஸ்ரீ சவித்ரு சூரிய நாராயணாய நமஹ. பாருங்க, அதனால் நம்மளுக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தைரியம், கான்ஃபிடென்ஸு, சாந்தின்னு நம்முடைய தார்மீகமான வாழ்க்கை தான் நமக்கு அது கொடுக்கும். அதனால் இதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. இப்படி வாழ்கிறது கஷ்டம், அப்படி வாழ்றது என்ன, எப்படி வாழ சொன்னோம்? ஒன்றும் எல்லாருமே பிரேமையோடு இருப்பார். யாருன்னு திட்டாது, யாருன்னு துவேஷிக்காது, யாரை பற்றி பொறாமப்படாது. இதுதான் நீங்கள் எல்லாம் தார்மீக ஜீவனம்னு என்னமோ எல்லாம் மடிசாரி கட்டுக்கணும், பஞ்சகம் இருக்கிறாங்கள. என்ன இது பண்ணுறியான்னு கேட்குறேன். இதுக்கு என்ன போகணும்? காசு இருக்கா கொடு, இல்லைன்னா கொடுக்கல, மனசில் நினச்சிக்கோ எனக்கு கொடுக்க முடியலன்னு பரவாயில்ல, இதுக்கு 10 ரூபாய் கொடு. தர்மம்னா அதெல்லாம் சேரும், வேல்யூஸ் எல்லாம். பட் மெயின்லி நமக்கு இந்த பகவான் கீதையில் சொல்கிற தெய்வ சம்பத்தியோட மனசு நெருப்பணும். சரி, இப்படிப்பட்ட ஒரு ஜீவனம் இருந்த என்ன பலம்னு சொன்னால், நமக்குள்ள பயம் இருக்காது முதல்ல. ஏன்னா நமக்கு சுவார்த்த புத்தி இல்லை. அதனால நம்ம எந்த ஒரு அண்டர்டேக்கிங் எடுத்தால் கூட அதில் ஃபெயில்யூர் வராது, கன்ஃபியூஷன் வராது. சரியா? அப்படி சொல்லி கடைசியாக இது ஆத்மா திருஷ்டியில் பார்க்கும்போதும் இந்த பிரச்சனை, இந்த கேள்விக்கு ஆத்ம தத்துவம் கூட சூரியன்னா இப்போ இத்தனை சொன்னமே, ஆத்மா இஸ் த சூரியன்.
ஆத்மா தானே. அது சூரியனும் ஈஸ்வரனும் யார் பிரகாசிக்கிறதுக்கு காரணம் என்ன? சைத்தன்யம், ஆத்மா தானே. ஸோ அப்படி பார்த்த விட பாரமார்த்திகமாக இந்த பதில் இங்கே சன்னன் சூரியன் ஆத்மா. சரியா? அதனால தான் இது சொல்லும்போது சூரிய சுக்ல மார்க்கம் அண்டு கிருஷ்ண மார்க்கம் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஏன்னா சுக்லகதி கிருஷ்ணகதி, இந்த பிரைட் பாத் சூரிய மார்க்கம் இதில் போகும்போது என்ன ஆகும்? பிரம்மலோகம் போய் அங்கே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி கிரமமுக்தியாக அங்கே ஞானம் அடைவேன். அப்போது இப்படி பார்த்தா கூட ஸோ இந்த மாதிரி இப்போது இங்கே என்னென்னா ஆத்மா எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. சூரியன் இப்படி ஆத்மாவை எடுத்துக்கிறோம், ஆத்மா எல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அப்புறம் எல்லாத்திலும் கூடி இருக்கிறது, சேர்ந்து எல்லாத்தையும் நடக்கிற போல் செய்கிறது, எல்லா அனுபவமும் தெரியறது. ஆனால் இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ் கூட ஆத்மா கூட சேர்ந்து இருந்தால் கூட அது டிட்டாச்சாகவே இருக்கு. அதுதானே வேதாந்தத்தில் படிக்கிறோம். டிட்டாச் என்ன? இதனால் அது கண்டிஷன் செய்யப்படலை. யாரு? ஆத்மா. அது ஸ்டாண்ட் செப்பரேட். ஆத்மா ஆத்மாவதாக இருக்கு. ஸோ சூரியன் அவரை தனியாக நிற்கிறார், இண்டிபெண்ட்டாக. ஆத்மா கூட அப்படி தான். அப்படி ரெண்டாவது விதமாகவும் எடுத்துக்கலாம். அடுத்த கேள்வி, ஜாதஹ கஹ ஜாயதே புனஹ புனஹ, பிறந்ததுக்கு அப்புறம் திரும்பி மறுபடியும் பிறக்கிறது யாரு? பதில் கொடுக்கிறாரு, சந்திரமா ஜாயதே புனஹ. சூரியன் எப்போ ஆத்மான்னு எடுத்துக்கிட்டோமோ ஆத்மாவுக்கு பிறப்பு இல்லை. அது எப்பவுமே அப்படி தான் இருக்கு. அதில் நமக்கு இங்கே டெம்பரேச்சர் குறையும் ஏறும் அப்படியெல்லாம் இருக்கலாம், இங்கே மழை பெய்யலாம். ஆனால் சூரியன் ஒரிஜினல் எந்த மார்ப்பும் இல்லை. சயின்ஸ் அவன் என்ன படிச்சுக்கிறானோ தெரியல, அதை பற்றி எவ்வளோதான் படிக்க முடியும் எனக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் போதும் ஆகிடுது. அப்புறம் இத்தனை டிகிரிஸ் ஃபாரின் ஹீட்டில் அங்கே பர்ன் ஆகிட்டுக்குது, எதுவும் சொல்ல முடியுமா கரெக்டாக? என்னென்ன ஊகிக்கிறேன் ஏதோ. ஸோ சூரியன் ஆத்மான்னு எடுத்துக்கும் போது ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, அது பிறக்கவே இல்லை, அதனால் மரணம் இல்லை, சாஸ்வதமாக இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே ஜனன மரணம் பிறப்பிறப்பனேது ஒன்று வந்துட்டு இருக்குல்ல. ஸோ கேள்வி என்னென்னா, பிறந்தாச்சு மறுபடியும் பிறக்கணும்னா அர்த்தம் என்ன? பிறந்து மறுபடியும் பிறக்கணும்னா இறந்ததுக்கப்புறம், க்ஷீணிச்சதுக்கப்புறம் தானே பிறக்கணும். க்ஷீணிச்சு நசிஞ்சு போனால் தான் மறுபடியும் இன்னொரு ரூபம் எடுத்துகிட்டு வரலாம். அப்போது இங்கே சந்திரனன்னு பதில் கொடுக்குறாரு, கரெக்டான பதில் கொடுக்குறாரு. சந்திரமா ஜாயதே புனக. இந்த சந்திரன் தான் பிறந்தாச்சு மறுபடியும் பிறப்பார். மறுபடியும் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, முதல் நார்மல் பௌராணிக் சயின்டிஃபிக்காக பார்த்து சந்திரனுக்கு தனக்கு தனியாக வெளிச்சம் கிடையாது, சூரியனோட வெளிச்சம்தான் அது மேலே உழுறது. அதனால் அது கூட முதல் பிரதம அன்னைக்கு ஆரம்பித்து கொஞ்சம் வளருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி க்ஷீணிச்சு போயிடும். வெயினிங் அண்ட் வேக்சிங்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லையா? அப்போ என்னது, ஒரு நாள் நல்லா தானே இருக்க பூர்ணமாக, என்ன ஆயிடுச்சு அப்புறம்? அதனால தான் கொஞ்சம் திரும்பி கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்குவேன் இல்லையா? இப்படி சந்திரனுடைய கதை. ஆனால் இந்த சூரியகாந்தினால தான் அவர் இருக்கு. அப்புறம் இப்போ இங்கே இந்த சந்திரன் மனசுலேருந்து தான் சந்திரன் பிறந்தார். சந்திரமா மனசோ ஜாதக. அப்போது ப்ரிசைடிங் டேட் ஆஃப் த மைண்டு சந்திரன். அதனால தான் சந்திரனில் எப்படி வேரியேஷன்ஸ் வருதோ நம்ம மனசில் மூட்ஸ் வேரியேஷன்ஸு வந்துகிட்டே இருக்கும்.
கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பகல் மத்தியானம் நல்லா இருக்கும், சடன்னு என்னமோ மூட் அவுட் ஆகிடும், மாறிடும் இல்லையா? அது அதோட நேச்சர் அப்படி தான். அப்போது திரும்பி பிறக்கிறது போகிறது அப்படின்னு சொல்லும்போது என்ன, இந்த ஜீவனான சந்திரனு ஜீவன் ரிஃப்ளெக்ஷன் தானே, பாரோடு கான்ஷியஸ்னஸ் சூரியன்கிட்ட இருந்து பாரோ பண்ணது தானே. அதனால தான் ப்ராப்ளம் நிற்காது அது. அதனால் இப்போது சூரியன் சந்திரன் போல் இது இந்த ஜீவனு கூட ஒரு நாள் சரீரம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் முதல்ல கொஞ்சம் 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 வளருவோம், வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் 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 கம்ப்ளீட்டாகவே போயிடும். அதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு சரீரம் இன்னொரு இடத்துல. இந்த மனசுடைய கதை சந்திரன் போல் தான் இங்கே நடந்து கொண்டு. அப்புறம் இந்த தனிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தானே இது, திரும்பி போய் திரும்பி வருது. அதுக்கப்புறம் ஆனால் தூங்கும்போதும் அமாவாசை போல் அன்றைக்கி ஒன்றும் காணுமே, இந்த மனசு கம்ப்ளீட்டாக காணும் தூங்குகிற சமயத்தில் இல்லையா? அது திரும்பி நினைவுக்கு வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் திரும்பி மைண்டு கிளம்புறது. ஸோ இப்படி சந்திரன். இப்போ இன்னும் கூட சந்திரனை பற்றி சொல்லணும்னா இது மட்டும் பத்தாது, லௌகிகமாக அப்படி சொல்லணும்னா சூரியனுக்கு எவ்வளோ பெருமை இருக்குது, எவ்வளோ சொன்னமோ அவ்வளோ பெருமை அவ்வளோ இது சந்திரனுக்கும் சொல்லணும். எந்த வகையிலன்னா சந்திரன் மூலமாக தான் இந்த சாப்பிட்ற சாப்பாட்டு பொருளுக்கு எல்லாத்துக்குள்ள அந்த எசன்ஸ் சக்தி ரசம், அதுக்கு பேர் சோமரசம். அது எப்படி நடக்கிறது என்னன்னது சயின்ஸு கூட அவ்வளோ தெரியாது அது. பட் சாஸ்திரம் புராணங்களில் சொல்கிறது அந்த சந்திரன் அந்த அந்த ப்ராசஸ் அதெல்லாம் இல்லைன்னா இங்கே சாப்பிட்ற சாப்பாட்டு வளர்ந்துச்சு, எல்லாம் கடிச்சது, ஆனால் சாரமே இருக்காது சத்து. அதனால எனி பிளான்ட் ட்ரீயில் உள்ளே இருக்கிற அந்த சாரத்தினை சாப்னு சொல்லுவாங்க. நமக்கு எங்கேருந்து வைட்டமின் டி விட்டமின் என்னென்னமோ சொல்கிறானே, எல்லாம் எங்கேருந்து ஒரு டி விட்டமின்னு சன்னு சட்டு இல்லாமல் நடக்கும்னா இதெல்லாம் மிச்சம் எல்லாம் மினரல்ஸ் அது இது எல்லாம் ஃபுட்டில் வரணும் பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கைக்கு இந்த ரெண்டு பேருமே கூட சந்திரனும் சூரியனும் ரெண்டு பேரும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அதில் சக்தினை சோமரசத்தினை கொடுத்து அந்த எனர்ஜி எல்லாம் வரதுக்கு காரணம் சந்திரனாக இருக்கார். புராணங்களிலோ அநேக கதைகள் இவங்களை பற்றி. சரியா? எதுக்குன்னா மொத்தத்தில் நீ அவங்களை வழிபட்டுட்டே இருந்து நீ இங்கே ரொம்ப அகங்காரப்பட்டு அப்படியெல்லாம் பண்ணாமல் ஒடுங்க வாழுன்னு சொல்கிறதுக்காக. சரியா? இதோட அந்த கேள்விக்கு பதில் முடிந்து விட்டது. 2-3 விதமாகவும் புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த தைனந்திக நித்திய ஜீவிதத்துலேயும் ரொம்ப முக்கியம் 2 பேரும். அப்புறம் மனசனேது தனியாக எடுத்து பார்த்த ஜீவன் அந்த விஷயம். அப்போது நம்ம இந்த மனசாக இருக்கிற சந்திரன் ஜீவன் சந்திரனாக இருக்கிற இந்த ஜீவன் புரிஞ்சுக்கணும். எனக்கு லைட் யார் கொடுக்குறான்? சந்திரனுக்கு தெரிய வேண்டாமா? என் மேலே என்னமோ லைட்டு விடுறது, என்னோட லைட்டு பூமி மேல் விடுறது, அதனால் அங்கெல்லாம் நடக்கிறதுன்னா சந்திரன் ரொம்ப கர்வப்படலாமோ, அகங்காரப்படலாமா? படக்கூடாது, படமாட்டார். கதைகளுக்குள்ள புராணங்கள் இருக்கு, சந்திரன் மேலே கூட சம் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா புராணம் அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு. அப்போ என்னன்னா ஆத்மான சூரியனை மறந்துட்டா நீ தவறு பண்ணுவே, உன் மேலே கம்ப்ளைண்ட் வரும், நீ கோர்ட்டுக்கு போக வேண்டி வரும். அடுத்த கேள்வி, கிம் ஸ்வித் ஹிமஸ்ய பைஷஜம். ஹிமம்னா பனி, ஸ்னோ, மிஸ்ட்டு, இதெல்லாம் நமக்கு இங்கே அவ்வளோ தெரியாது, இருக்குல்ல. அது எல்லாமே போகணுமன்னா அதுக்கு ரெமிடி என்ன? பேஷஜம்னா மெடிசின்.
ஹிமத்தினை அந்த பனி ஃபாகு இதெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன மெடிசின் பேஷஜம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு குளிர் தெரியுமே பொங்கல் காலத்தில். குளிர் நீக்கணுமன்னா என்ன வழி, நெருப்பு போட்டு உட்காந்துக்கோ போகி இல்லை. நிறைய இடத்துல கிராமத்தில் அங்கே கூட பனி ரொம்ப கூல் பிளேஸில் எல்லாம் ஏதோ ஒன்று அப்படி எரிஞ்சிட்டே இருந்தால் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் எல்லாம் பண்ணி இதை தாங்க முடியாது. அக்னி பதில் என்ன கொடுத்தார்? அக்னிஹி ஹிமஸ்ய பைஷஜம். Fire is the remedy for removing the fog or the snow. இங்கே நேராகவே இதுக்கு போகலாம். இந்த சிம்பிள் மீனிங் ஓகே. இங்கே என்ன இந்த பனி போல் மிஸ்டியாக க்ளவுடியாக அப்படி இருக்கிறது என்னன்னு சொன்னால், புத்திலோ இருக்கிற மனசில் இருக்கிற இந்த அக்ஞானமனே க்ளவுடு. ஓகே, அக்ஞானமனே க்ளவுட். ఇది బుద్ధిలో చైతన్యం యొక్క షాడో ఇంక ఏర్పட்டுச்சு, ప్రతిబింబం. சரி, அது ஏன் என்னோட ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்காம மறக்கணும்? கவர் பண்ணுறது இல்லையா? கவர் பண்ணியாச்சே. ஆனால் ஆத்மன் ஒன்றும் பண்ணல. இந்த பிரதிபிம்பம் ஆத்மன் ஒன்றும் பண்ணல. சூரியனுடைய சந்திரனுடைய வெளிச்சம் காந்தி சூரியன் ஒன்றும் பண்ணாத, தொடவே முடியாது. அதுபோல் இந்த மனசில் ஏற்படுற இந்த அக்ஞானமனே இந்த க்ளவுடு பண்ணி மிஸ்ட்டு ஆத்மானே ஒன்றும் பண்ண முடியாது அக்ஞானம். ஆனால் தெரியாமல் நடுவில் நிற்கிறது. ஒன்றும் பண்ணல, தெரியாமல் நிற்கிறது, தெரிய விடாமல் நிற்கிறது. அப்போது இந்த இக்னோரன்ஸு கவர் பண்ணுறதுனால, ஃபாக் போல் இருக்கிற இந்த இக்னோரன்ஸ் கவர் பண்ணதுனால நம்முடைய ஸ்வரூபம் நமக்கு தெரியல. அதுக்கு சிம்பிள் அக்ஞானம். அது நீக்கிட்டு தானே இங்கே வரும், அதுக்கு தானே சாஸ்திரம் கேட்குறோம். அப்படி இந்த மனசில் அக்ஞானம் என்பது இருக்கின்றது. கத்ருத்வ போக்திருத்த பாவங்கள் அகங்காரம் இருக்கின்றது. இது நிஜம் இல்லை. ரமண சத்தர்ஷனில் முடிச்சுட்டோம் இல்லை, கிளியராக எல்லாம். இப்போ இது கேட்காம இப்படி ஒரு குருன்னு ஆசிரியிச்சு சாஸ்திரம் கேட்காம அக்ஞானம் போகுமா சார்? கேட்டியே போக மாட்டேங்குது சார். நீங்கள் வேறே தெரிஞ்சிருச்சு இல்லை, அப்போ கேட்டான்னு போக மாட்டேங்குது. சொன்னவன் இங்கேருந்து செருப்பு போட்டால் உடனே அக்ஞானம் அங்கே நின்றுருக்கும். மாயா, ஏய் வந்துட்டே வா 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 அப்படி பிடிச்சிக்கும் மாயா. ரொம்ப சுலபம். மாயில் விழுந்தது ரொம்ப சுலபம். அதில் வெளியில் நிற்கிறதா கஷ்டம். அதர்மம் பண்ணுறது ரொம்ப சுலபம். அடுத்த ஒரு கேள்வியில் வரும், தர்மம்னா யூ நீட்ஸ் எ கட்ஸ் டு ஸ்டாண்ட். அதே போல் இந்த ஞானத்துக்கு நம்ம அர்ஹத்தை பெற்று வரணும் இருக்கணும்னா தகுதி இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் ஆகிற விஷயம் இல்லை அது. அதனால் இந்த ஆவரணம் டெல்யூஷன்னு சொல்கிறோம், பனியில் போல். அது தப்பான இந்த பாவங்கள் எல்லாம் உருவாக்கி, நான் ஜீவனு, நான் இறந்து போவேன், நான் பிறந்தேன், எனக்கு வயசாகிடுது, மூவ் போகிறோம். யாருக்கு? உனக்கு இல்லை. புரிய மாட்டேங்குதே, ஏற்றுக்க முடியலையே, அப்படி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் அக்ஞானம். அதனால் இது இருக்கிற வரைக்கும் நம்முடைய நிஜஸ்வரூபம் நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ரெமெடி, அங்கே அக்னின்னு சொன்னது போல் இந்த அக்ஞானமனே பனி புகை இதில் நீக்கணும்னா ஞானம் கொண்டு வரணும், ஞானாக்னி கொண்டு வரணும். அந்த ஞானாக்னி எப்படி வரும்? அந்த ஞானம் ஞானாக்னி எங்கேருந்து கொண்டு வரலாம்? இங்கே என்ன குளிருக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஏதோ வாங்கி போட்டு படிய பேப்பரில் போட்டு படிய டயரில் கொளுத்துவான், அது பாட்டுக்கு அது எரிஞ்சிட்ருக்கும். அப்படியெல்லாம் பண்ண முடியும். குரு கிட்ட போய் அவருடைய வாயால் சொல்கிற வாக்கிய உபதேசங்களை எடுத்துக்கிட்டு அந்த ஞானாக்னினால் உனக்குள்ள இருக்கிற பனி போல் தேங்கி இருக்கிற இந்த அக்ஞானத்தை நீக்கிக்கணும்.
ரொம்ப தெளிவாக பகவத்கீதையில் பகவான் வந்து 5வது அத்தியாயத்தில் சொல்லுவார், அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. இந்த அஜ்ஞானத்தினால ஞானம் அப்படி ஜஸ்ட் கவர் பண்ணியிருக்கு. அதனால இந்த ஒரு ஜீவன் வந்து கெட்ஸிங் டெல்யூடட். தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. அப்போ என்ன பண்ணும்? ததஜ்ஞானம் ஞானேன து ததஜ்ஞானம். ஞானத்தினால அந்த அஜ்ஞானத்தினே ஏஷாம் நாஷித்தும் ஆத்மனஹ. ஒரு மனிதன் இது புரிஞ்சுக்கணும். அவனு என்னுடைய அஜ்ஞானத்தை நான் நீக்கிக்கணும். இப்படி துக்கப்பட்டு கஷ்டப்பட்டு திண்டாடுறதுக்கு நான் இங்கே பிறந்த யார்? நான் எதுக்கு? யாருக்கு இதெல்லாம்? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி கேட்கிற தைரியம் இருந்த தீர கஷ்டித் தீர பிரத்யகாத்மானமைக்ஷது ஆவருத்த சக்ஷு அமிர்தத்வமிச்சன்ன. கட்டோபனிஷத்து. அதனால பகவான் கிளியராக அப்போது எப்படி அந்த ஞானம் என்ன பண்ணும்? தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாஷயதி தத்பரம். எப்படி ஆதித்யன் சூரியன் வந்தாச்சுன்னு பண்ணி இருக்குமா? குளிர் இருக்குமா? எப்படி அதை அப்படியே நீக்குமோ அதேபோல் தேஷாம் ஆதித்யவத் சூரியன் போல் இந்த ஞானம் அந்த பரம் தத் பரம் என்னோட நிஜஸ்வரூபத்தினை அப்படி பிரகாசிக்க செய்யும். பிரகாஷயதி அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேள்வியும் முடிஞ்சது. 45வது கேள்வி. கிம் ஸ்வேதம் ஆவபனம் மஹத். உலகத்திலேயே பெரிய பாத்திரம் என்ன? எந்த கடையில் கிடைக்கும்? பதில் கொடுக்குறாரு, பூமிஹி ஆவபனம் மஹத். இந்த பூமி பார்த்தீங்களா? அக்னி வாயுல வந்து அக்னிக்கு வந்தோம், அக்னியில் வந்து இப்படி எல்லாம் இப்போது பூமி கிட்ட வந்துட்டோம். அப்பா, பூமாத்தை பற்றி எவ்வளவு என்ன சொல்ல முடியும்? சொல்லி மாளுமா? ட்ரை பண்ணுறேன் ஒரு 5 மினிட்ஸு. பெரிய பாத்திரம் வந்து இந்த பூதேவி பூமாதா தான். இதுக்கு மிஞ்சி பெரிய இன்னொரு பாத்திரம் అనేది நீ எதுவுமே சொல்ல முடியாது. இது அக்ஷய பாத்திரம் போல். சரியா? அதனால இப்படிப்பட்ட இந்த கர்ம பூமி இது. ஆக்சுவலாக இங்கே நீ ஒழுங்காக இருந்து உன்னுடைய கர்மத்தினை க்ஷயம் பண்ணிட்டு கர்ம வாசனைகள் எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் பண்ணிக்க முடியும். இது ஒரு பக்கம். அப்புறம் பூமியை பற்றி பாருங்க. நீங்கள் கடல் அனு சொல்லுங்க, அவளோட ஜலம் எங்கே இருக்கு? பூமியில் தானே இருக்கு. என்ன இல்லை இங்கே? சர்வம் இங்கே இருக்கு பூமி மேலே. நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம வாழறதுக்கு எல்லாத்துக்கு மலைகள் தாங்கிறது, கொடிகள் செடிகள் தாங்கிறது, மருந்துகள் தாங்கிறது, துர்மார்க்கமான டெரரிஸ்டும் எல்லாரும் தாங்கிறது, ஜீவராசிகள் மிருகங்கள் எல்லாத்தையும் தாங்கிறது, இத்தனை ஜலத்தினை தனக்குள்ளே வச்சுக்கிறது. பாருங்க, எங்கே நீங்கள் நோண்டிட்டு உள்ளே போனால் ஜலம் கிடைக்கிறது. உயிர் வாழறதுக்கு எவ்வளோ உதவி பண்ணுறது. அதனால் பூமிக்கு சமமான தாய் கிடையாது. பூமிக்கு சமமான உதவி செய்கிற இன்னொரு யாருமே கிடையாது. பூமியில் வந்து தான் பிறந்தோம். பூமியில் வந்து வளர்ந்த காய்கறி சாப்பிட்டு தான் அந்த சுக்ரம் ஸ்ரோணித்தம் தயாராகி பீஜம் தஸ்யம் எவ்ரி அது தான் இங்கே உருவம் எடுத்துக்கிடுச்சு. திரும்பி இந்த பூமிக்குள்ளேயே நம்ம போகிறோம். எத்தனை காலமாக இந்த பூமி வந்து இப்படி எல்லாருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கு. நம்ம எவ்வளோ அக்கிரமம் பண்ணி எவ்வளோ நாசனம் பண்ணி என்னென்ன செய்யணும்னு சொன்னால் கூட. அதனால் புராணத்தில் உனக்கு கதை சொல்லி பூதேவிக்கு அழு வந்துச்சு, பாப்போம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு பிரம்மதேவன்கிட்ட போயிட்டான். பிரம்மதேவன் 2 பேர் சேர்ந்து வாங்க நாராயண பகவான்கிட்ட போகலாமன்னு போனாங்க. அங்கே வந்து நீ வந்து என்ன நல்லதுக்காக தான் சிருஷ்டி பண்ணியிருக்க, ஆனால் இவ்வளோ கொடுமையா? அவங்க ரொம்ப நன்றி சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, ரொம்ப என்ன படுத்துகிறாங்களே, கேவலப்படுத்துகிறாங்களே, மதிப்பே இல்லாமல் இருக்கிறாங்களே, என்ன பண்ணுறது?
கவலைப்படாதே தாயி, நான் அப்பப்போ வருவேன், வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ சுத்தம் பண்ணுவேன். எனக்கு தெரியும் இந்த மக்கள் இப்படி தான், இந்த மனிதர்கள் இப்படி தான், அதனால் நானே வந்து பார்த்துக்கிறேன், நீ மட்டும் பொறுமையாக இரு அண்ணா. பொறுமைக்கு பரம அடையாளம் பெருந்தேவி பூமி. அப்போது நடக்கும்போது அந்த பாவத்தோட தப்பக்க நடக்கக்கூடாது. பாவனை இருக்கணும். காலையில் அதனால் எழுந்திரிச்ச உடனே சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்ரி நமஸ்துபியம் பாத ஸ்பர்ஷம் க்ஷமஸ்வமே. ஏதோ வீடு கட்டும்போது பூமி பூஜை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்னாவது பண்ணலாமா? எவ்வளவு மனுஷன் வந்து சம்ஸ்கார விஹீனன் ஆகிடுறான். இப்போ ஏஐ இவ்வளவுன்னு ஏதோ பெரிய ஒரு ரிவல்யூஷன் வந்துட்டு இருந்தால் கூட மனிதர்கள் வந்து சுவார்த்தம், கேர்லெஸ் லிவிங். நீ வீடு கட்டிக்கோ, நோண்டிக்கோ, ஜலம் எடுத்துக்கோ, எல்லாம் பண்ணும், ஒன்றும் சொல்லலையே, அதுக்கு தான் நான் இருக்க கொடுக்குறேன்னா. பட் ஆர் யூ ரெஸ்பெக்டிங் இட்? ரிவரன்ஸ் இருக்க, அவனுக்கு ஞாபகம் இருக்க? அதனால தான் நம்ம ஒரு மகாத்மாக்கு குருவுக்கு நமஸ்காரம் பண்ணுறோன்னு சொன்னால் உன்னுடைய சரீரம் மொத்தம் சாஷ்டாங்கமாக பூமிக்கு தொடணும். ஆண்கள் பண்ணுவாங்கல்ல, அப்போ நான் என்ன, அந்த பூமி ஸ்பர்ஷ நீ மொத்தம் அதுக்கு அப்படியே அடிமையாக இருக்கணும் பூதேவிக்கு. ஆனால் அந்த ஞானி வந்து இதே பூமி மேலே இருந்து வாழ்ந்து ஒரு தர்மாத்மாவை இருந்து ஞானத்தினை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறாரு மக்களுக்கு. அதனால் என்னால் நான் என்ன கொடுக்க முடியாது, வாட் ஐ எம் கிவிங் பேக் டு த சொசைட்டி. எவ்வளோ நான் வாங்கிட்டேன், எவ்வளோ கடிச்சதுன்றது மட்டும் இல்லை, நீ எப்போ இந்த பாவத்தில் இருக்கியோ, நீ உனக்கு என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ ஈஸ்வரன் சப்ளை பண்ணுவார். இந்த நம்பிக்கை இருக்கணும். அது இல்லைன்னா நீ எப்படியோ வாழுவேன். நீ இப்படி வாழ்ந்தா யூ ஆர் கிரேட், யூ ஆர் த ரியல் ஹியூமன் பீயிங், யூ ஆர் த ரோல் மாடல். எத்தனையோ பேர் வந்தாங்க போனா மாதிரி, எதுக்கு நீ படிச்ச இல்லை, புத்தி இருக்குல்ல. அதனால் ஒரு அடி போடும்போது பூமி, அதனால தான் அப்பப்போ இந்த நடக்கிறதுனது தியானம். ஃபீல் இட். எத்தனை விஷயங்களும் தாங்கிறது. என்ன கிடைக்கல உங்களுக்கு, வாட் எவர் யூ சே யூ ஆர் கெட்டிங் ஒன்லி ஃப்ரம் த எர்த் ஒன்லி. நீ கோல்டு சொல்லு, டைமண்டு சொல்லு, ஏதாவது சொல்லு. நம்ம வந்து எந்த அளவுக்கு போயிட்டோம்னா நம்ம ஓசோன்லேயே ஓட்ட போடுறது அளவுக்கு போயிட்டோம். இங்கே பண்ணி 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 நம்மளோட லக்ஸரிஸ், நம்ம சுகம் வேணும்னு சொல்லி அது கண்டுபிடிச்சி இது கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் என்னடானா ஐயோ ஓட்ட ஆயிடுச்சம்மா ஓசோனில். இப்போ வரும் பாரு, அப்புறம் தலைமையில் வந்து உட்காரும். நம்ம தானே சேர்ந்து பண்ணோம், சேர்ந்து அனுபவிக்கணும், ஹோல்சேலாக அனுபவிக்கணும். இப்போ சொல்கிற கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி, பூமி அப்படி மெயின் சிலுக்கணும் நினச்சாவே. கோயிலுக்குள்ளே போகிறேன், எங்கே அங்கே என்னமோ கல் வச்சுருக்காங்க, ஒரு விக்கிரம் வச்சுருக்காங்க, அங்கே போய் சுவாமி என்ன கும்பிடு. என்ன கும்பிடுறேன், எனக்கு வேண்டியதெல்லாம் சொல்லணும் அவர்கிட்ட. எப்படி கோயிலுக்கு வெளியில் வாசல்லே துப்பிட்டு போட்டுக்கணும், வெத்தலை பார்க்க அது இதுன்னு பார்க்காம, அதே கோயில்லையே எங்காவது இடம் இருந்தால் குப்பெல்லாம் போட்டுட்டாங்க. பூமி மேலே மதிப்பில்லை, சுற்றி இருக்கிற சுதாரணம் இல்லை, இது மேலே ஒரு கௌரவம் கிடையாது. கிளீன்லினஸ் என்ன, எதுக்கு அவ்வளோ பேசிட்டார் அவ்வளோ கொஞ்சம் வருஷம் முன்னாடி, இன்னும் எவ்வளவு கொண்டு வரணும், எப்படி பண்ணணும். ஒருத்தர் நம்ம அன்றைக்கி பரீட்சா பே சர்ச்சா மேல் அதில் வந்து பரீட்சா சில்ட்ரன்ஸ் கூட பேசும்போதும், இப்போது விகசித பாரத்துக்கு 2047க்கு நான் என்ன பண்ணணும்னு ஒரு 11th ஸ்டாண்டர்ட் யாரோ ஒரு கேர்ளு கேட்டாங்க. அதுக்கு நீ வந்து பெரிய ஒரு பொலிட்டிஷியனாகி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. நீ எங்கே இருக்கியோ நீ அதே இடத்துல, அது சொல்லும்போது என்னன்னா, நீ கை கடுக்கிறதுக்கு டேப் திருப்புற இல்லை, என்ன பண்ணுறோம் போதும் அது பாட்டி திருப்பிட்டு இப்படியெல்லாம் கழுகிட்டு இருக்கணும். ஏன் கொஞ்சம் பண்ணிவிட்டு மூட முடியாது?
இது கூட நீ பண்ணல, அது பண்ணுறது தான் விகசித பாரத்ன்றார் அவர். புரிஞ்சுதா உங்களுக்கு? லெட் அஸ் ஸ்டார்ட் லிவ் லைக் தட். அவர் இப்போ இது சொன்னதில்லை. இங்கே நம்ம சாஸ்திரம் எல்லாம் மனுஷன் அப்படி மௌல்டு பண்ணி தோணணும். ஒரு நாளில் தெரியாமல் தண்ணி ஓவர்ஃப்ளோ பண்ணிட்டும் பக்கெட்டில்னு சொன்னால் யூ ஷுட் ஃபீல் இட். அதுக்கு நீங்கள் கட் பண்ணணும். ஈவினிங் சாயங்காலம் நான் வந்து ஹாஃப் பக்கெட் தான் எடுக்குவேன். இதுங்க கிரேட் பீப்புள்ஸுடைய இது. அப்படி இருக்காங்க, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் இப்போ நான் சொல்லலை. துணி துவைக்கும்போது சில வாட்டி எனக்கு இதே தாட்டில் இருப்பேன். இந்த துணிக்கு இந்த அளவுக்கு தான் தண்ணி போதும். ஒரு வேளை ஏதாவது காரணமாக கொஞ்சம் ஜாஸ்திப்பட்ட உடனே மனசு உறுத்துறது. எவ்ரி மூமெண்ட் யூ ஷுட் ரிமெம்பர் தட். தென் அலர்ட்னஸ் லிவிங். யூ ஆர் லிவிங் அலர்ட்ஃபுல் லைஃப். அதுதான் யோகா லைஃப், அதுதான் ஆத்தியாத்மிக ஜீவனம். இதெல்லாம் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தால் போதும்னு இப்படி சிம்பிளாக சொல்லிட்டார். வேர் எவர் யூ ஆர், வாட் எவர் யூ டூ. அப்புறம் அதான் லீடர் ஆக வேண்டியதில்லை. நீ வாழ்ந்துட்டு இருந்தால் அதுக்கு என்ன உதாரணம் கொடுத்தாருன்னா, லாஸ்ட்டு நீங்கள் 4 பேர் சேர்ந்து போயிட்டுருக்குங்க. போயிட்டுருக்கும்போது அங்கே கீழே ஏதோ ஒரு குப்பை கப்போ சாப்போ ஏதோ போடுவாங்கள்ல அங்கேங்க மக்கள். அது வந்து யூ ஜஸ்ட் நீ எடுத்துகிட்டு தூக்கி போடு. ஒன்று பார்ப்பாங்கல்ல 4-5 பேர், அதுக்கப்புறம் அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நீ லீடர் ஆகிட்ட ஆட்டோமேட்டிக்காக. நீ நான் லீடராக இருக்கணும்னு சொல்லி ஆக வேண்டியதில்லை. கட்சி கத்தல் இதெல்லாம் கிடையாது. டூ இட் அண்ட் ஷோ இட், பீப்புள் வில் ஃபாலோ. இது மகாத்மர்களுடைய கல்ச்சர்டு பீப்புளுடைய லட்சணம். வாழ்க்கை இப்படி இருக்கணும். எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ போயிடுச்சுன்னு இது முக்கியங்க இல்லை. இஃப் யூ லாஸ்ட் த வெல்த், நத்திங் இஸ் லாஸ்ட். If you lost the wealth, something is lost. Health, something is lost. If you lost the character, everything is lost. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Shri Gurubhyo Namaha. हरि ओम, हरि ओम तत्सत्.